ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா பூரியும் உருளைக்கிழங்கு குருமா தான். ஃபுல் வீடியோவும் பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். கேழ்வரகு காயின் பூரி தாங்க செய்ய போகிறேன். புதுசாக இருக்கல பேர் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு வந்து நான் 1/2 கப் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து கேழ்வரகு எடுத்துக்கிட்டேன். எதுக்குன்னா மைதா கொஞ்சம் சேர்த்தா தான் நமக்கு பூரி எதுக்கு வரனால கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிட்டேன், அதிகமாக நான் சேர்க்கலை. அது கூட வந்து கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மாவில் மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம படணும்ல, அதனால் உப்பு போட்டு கொஞ்சம் ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம எப்போ நார்மலாக சப்பாத்தி மாவு பேசுகிற மாரி தான் பேசிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இது அதிகமாக தண்ணி விட்டுடக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பேசிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். கடைசியாக கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அது கொஞ்சம் நேரம் ஊற எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு குருமா செய்ய போகிறோம் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் பெருசாக இருக்கும், இதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக இருக்கும். 3 உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 3-4 விசில் விட்டுட்டேன். அது வந்து வேக வச்சுட்டு அப்படியே சைட்லேயே வந்து நம்ம காய்கறிலாம் கட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம்லாம் வந்து தோல் உரித்து எடுத்து கழுவின்னு வந்துட்டேன். எடுத்து வச்சு அதுக்கப்புறம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து ஆரம்பத்திலே வந்து கேரட் பீன்ஸ்லாம் வந்து முன்னாடியே வெட்டி வச்சுட்டேன். எதுக்குன்னா பாப்பா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான்ட்டு காலையில் எழுந்தவுடனே கேரட்டும் பீன்ஸும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வெங்காயம் தக்காளி மட்டும் லேட்டாக கட் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணுறேன். நம்ம வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற சைட்லேயே வந்து குக்கர் நல்லா விசில் வந்துடுச்சு. சரி, நம்ம வெங்காயம் தக்காளி தானே கட் பண்ணுறோம், நம்ம எண்ணெய் போட்டு காய வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காய வச்சுட்டேன். அதுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அது வந்து எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த அடுப்பில் கொஞ்சம் வானல் எடுத்து வச்சுக்கினேன். ஏன்னா அந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக எரியும், அதனால் வந்து விசில் வந்ததுனால குக்கர் எடுத்து இடைய வச்சுட்டேன். அதிலே வந்து வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டேன். எப்போவுமே நீங்கள் வெங்காயம் தக்காளி வரும்போது கொஞ்சமாக சால்ட்டு இல்லைனா கல் உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக அது வந்து நல்லா வதங்கிடும். அது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கினேன். பச்சை மிளகாய் வேணுன்னா போட்டுங்க, நான் பச்சை மிளகாய் போடலை, அதுக்கு பதிலாக வந்து காரத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். பச்சை மிளகாய் வந்து இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து வெங்காயம் தக்காளி வதங்க வச்சுட்டு சைட்லேயே உருளைக்கிழங்கு தோல் உரித்து அது வந்து 4 நாளாக கட் பண்ணி அது கூட சேர்த்துட்டு அது கூட கேரட் பீன்ஸும் அரிஞ்சு வச்சேன். அதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கூட வந்து நான் காரத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதை வந்து வீடியோ எடுக்கலை. கொஞ்சோண்டு உங்களுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். என்கிட்ட பச்சை மிளகாய் இல்லாததுனால தான் நான் வந்து காரத்தூள் சேர்த்துக்கிட்டேன். காரத்தூள் சேர்த்து அதை வந்து கொதிக்க வச்சுட்டு அப்படியே சைட்லேயே வந்து நான் பூரி உருட்டை போயிட்டேன். நான் வந்து பூரிக்கு ரெடி பண்ணலான்னு வந்து இதுக்கே நான் காயின் பூரின்னு பேர் வச்சேன்னா, ஏன்னா காயின் சைஸில் குட்டி குட்டியாக பண்ணேன். எப்போ நம்ம பெருசாக பண்ணுவோம், சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாகவே பூரி போட்டேன். ஆனால் சூப்பராக உப்பி வந்ததுங்க. சில பூரிலாம் வந்து கொஞ்சம் தட்டையாக வரும்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லை, சூப்பராக நல்லா வந்தது. கொஞ்சம் மாவு எடுத்து வந்து அது சின்ன சின்ன பீஸாக வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கினேன். 6 பீஸ் தாங்க வந்தது. நான் அதிகமாக செய்யலை, கொஞ்சமாக செஞ்சேன். 6 பீஸ் தான் வந்தது. அதனால் என்ன பண்ணேன், எல்லாத்தையும் சரி நம்ம காயின் சைஸில் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக வரும், அதிகமாக வந்தாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து யாரும் வீட்டில் எல்லாம் தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் செஞ்சுக்கலான்ட்டு அதை தான் வந்து சின்ன சின்னதாக காயினாக கட் பண்ணேன். கட் பண்ணுற கேப்லேயே வந்து நான் வந்து அடுப்பில் வானலை வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பூரி உருட்டினேன். பூரி உருட்டி அது சின்ன சின்னதாக ஒரு கிளாஸ் இருக்குங்களா, கிளாஸால் தானே கொஞ்சம் கட் பண்ண அது ரவுண்டாக எனக்கு வந்து ஷேப் எப்பயும் ஒழுங்காக வராது, அதனால் அந்தமாதிரி கிளாஸில் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு எடுத்துன்னா பூரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பஃப்னு வரும். நான் இதுக்கு முன்னாடி போட்ட பூரி கூட இந்தமாரி வந்ததெல்லாம், ஆனால் சூப்பராக வந்தது. அது நம்ம 4-5 பூரி ஒரே டைம்லேயே போடலாம், இல்லைனா ஒரு பூரி தான் பெருசாக போட்டால் ஒரு பூரியாக நம்ம சுட்டு எடுக்கணும். இது வந்து 4-5 பூரி ஒரேடியாக போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு எடுத்துட்டேன் நான். எனக்கு வந்து சீக்கிரமாகவே அதனால தான் வேலை முடிஞ்சுது, 4-5 பூரியாக போடுவேன். ஆனால் ஒரு பூரி கூட கொஞ்சம் தகடியாக வரல. எல்லா பூரியுமே அழகாக உப்பி தாங்க வந்தது. அதை எடுத்த அப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுன்னு உருளைக்கிழங்கு குருமா வச்சோம்னா அதுவும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஜாமான்லாம் கழுவி எடைய வச்சுட்டு எடுத்தோடனே தீக்ஷிக்கு தாங்க கொடுத்தேன். அவள் சாப்பிட்டா அவள் ரியாக்ஷன் பாருங்களேன். அவள் வந்து இப்போலாம் வந்து எந்த டிஷ் பண்ணாலும் தீக்ஷிக்கு தான் முதல்ல, பாப்பா தான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம்
நல்லா இருந்தால் அவங்க மறுபடியும் சாப்பிடுவாங்க, நல்லா இல்லைனா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் பார்ப்பாங்க அவங்க இதுக்குள்ளே அவங்க. அதனாலே அவங்களுக்கு தான் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டேன். கொடுத்து அவங்க சாப்பிட்டு அவங்க ரியாக்ஷன் மட்டும் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாப்பாவை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிடுவாங்கன்னு. அவங்க சாப்பிட்றது ஆனால் 3 பூரியும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. நான் பிச்சு கொடுத்தாலும் கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக. அவங்களுக்கு பிடிச்சா மட்டும்தாங்க சாப்பிடுவாங்க. பாப்பாவை பிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். பாப்பா எவ்வளோ அழகாக பாய் சொல்கிறா பாருங்கள். பாய்.